வயசானா காது கேட்குற தன்மை குறையறதுங்கிறது இயற்கை. எல்லாருக்குமே ஏஜ் ஆனா அது ஒரு காமன் சேஞ்ச். பட் யாருக்கு எவ்வளவுங்கிறது டிஃபரெண்ட்டா இருக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்ப சீக்கிரம் கேளாமை வந்துரும். ஒரு சில பேருக்கு நல்லா ஒரு சில வயசு வரைக்கும் கேட்கும். ஆ எப்படி கேட்கறது ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம 5 சென்சஸ் நம்ம பார்வை, நம்ம டச்சு, கேட்கறது எல்லாமே ரொம்ப முக்கியம் நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு. அண்ட் நம்ம பிரெயினுக்கு வந்து சிக்னல் குடுத்துட்டே இருக்கிறது நம்ம எல்லா இடத்துலேருந்தும் போகுது. நம்ம டேஸ்ட்ல போகுது, இயர்ல போகுது, ஐஸ்ல போறது. காதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம ஏன்னா அதுல கேட்டு தான் இன்ஃபர்மேஷன் நெறைய ஆடிட்டரி ஸ்டிமுலஸ் ப்ராசஸ் ஆகுது அதுல. ஸோ காது கேட்கலனாலே ஒரு சோஷியல் ஐசோலேஷன், ஒரு தனிமைப்படுத்துதல், ஒரு லோன்லினஸ் வந்துரும் அவங்களுக்கு. ஏன்னா, அவங்களுக்கு அந்த வெளி உலகத்தோட கனெக்ட் இல்லாத மாதிரி. ஸோ அது ரொம்ப முக்கியம் அவங்கள லூப்ல வைக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட்டு திங் ஒருத்தர் கம்மியா கேட்குது அப்படின்னா, அந்த காது டெஸ்ட் பண்ணி, அதுக்கு ஏதாவது ஒரு இப்ப கண்ணு தெரியலனா கண்ணாடி போடுறோம்ல, அந்த அளவுக்கு ஒரு ஹியரிங் எய்ட் போடுற அக்செப்டன்ஸ் இன்னும் வரல நம்ம இதுல. இப்ப எப்படி பார்வை குறைஞ்சதுன்னா, நம்ம போய் கண் டாக்டர் டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போட்டு, அவங்க படிக்கவோ, நடக்கிறதுக்கு வசதி பண்ணி குடுக்குற மாரி, காது கேட்கறது கம்மியா இருக்குன்னா, கட்டாயமா ஒரு காது டாக்டர் பார்த்து ஹியரிங் டெஸ்ட் பண்ணி, பண்ண முடிஞ்சதுன்னா, ஒரு ஹியரிங் எய்ட் போடுறது நிச்சயமா அட்வைசபிள்.